என்ன ப்ரோ பிகேஜி வேர்ல்டில் ஏதோ ஸ்பேஸ் மேன்லாம் நிற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பேஸ் மேன் என்னாச்சுன்னா ஆக்சுவலி இவர் மூணுக்கு போகுது எர்த்துக்கு போகிறதுக்கு பதிலாக பிகேஎக்ஸ்டின்னு ஏதோ இருக்குது மறந்து அதுக்குள்ளே வந்துட்டாரு. இப்போது அவர் என்னென்ன பண்ணுறாருன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கிவ் ஒன் லைக் இஸ் ஈக்குவல் டு 100 லைக் திஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மூணுக்கு போயிட்டு எர்த்துக்கு போகாமல் இங்கே ஏதோ இருக்குன்னு வந்தால் இந்த வேர்ல்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. என்ன நம்ம வேர்ல்டெல்லாம் ஸ்கை ப்ளூவாக இருக்கும், இங்கே பிங்க் இருக்குது, ஏதோ கலர்லாம் இருக்குது. க்ளவுட்ஸில் என்னடா ஹார்டின்னாரு. சரி, நம்மளோட ராக்கெட்டில் திரும்ப போ. எங்கடா என் ராக்கெட் எங்கே? ஓ மை காட், என் ராக்கெட்டை காணோம். கேஜ், நீங்கள் யாராவது என் ராக்கெட்டை பார்த்தீங்களா? இது ஏதோ சயின்டிஸ்டோட வீடு மாதிரி நல்லா இருக்குது. சரி, நம்ம வந்துட்டோம் இந்த வேர்ல்டுக்குள்ளே. போட்டி பார்ப்போம். என்னடா அது மேலே ஏதோ தொங்கிக்கிட்டு போகுது. ஜோயோ, நம்மளா நார்மலான வேர்ல்டில் இருக்கும். நம்ம இதுக்கு என்ன பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆரம்பரை கழட்டிடலாம். அப்போ ஆரம்பரை கழட்டினா நம்மளால முடியும். ஓகே, ஆரம்பரை கழட்டியாச்சு. எப்படியோ நம்ம ஆரம்பரை கழட்டியாச்சு. இப்போ எதாவது பண்ணி இந்த வேர்ல்டு சுற்றி பார்த்தலாம். ஓகே, என்னடா இது? தாஜ்மஹாலை விட பெருசாக இருக்கு. யார் ஏதோ அன்மீன்னு பேர் சொல்லுது. போய் கேட்போம். ஓ, ஹலோ ஸ்பேஸ்மேன், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மை நேம் இஸ் அன்மீன். டேக் யூ டு கம் டு மை வேர்ல்டு. அப்போனா இது எல்லாத்தையும் கட்டினது நீங்களா சார்? எஸ், நீங்கள் ஒரு ஸ்பேஸ் மேனுன்னு எனக்கு டிவியில் நான் பார்த்துருக்கேன். இது நிறைய சாதனை என்ன பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட்டாக இங்கே ஏதோ மூணுக்கு போயிட்டுனா இங்கே வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எஸ், நீங்கள் கரெக்டான இடத்துக்கு நான் வந்திருக்கீங்க. ஏன்னா எங்கள் பிகேஜி வேர்ல்டில் இப்போ நிறைய பிரச்சனைலாம் போகணும்னா அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதனால் அந்த அப்டேட்டில் உங்களையும் சேர்த்துக்கலாம் நாங்கள் இருப்போம். ஓ அப்படியா? ஓகே அன்மீன், நான் அதுக்கு ரெடி தான். ஓகே இருங்க, டேபில் ஏதோ கால் வருது. ஓகே ஸ்பேஸ்மேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க இப்போது? நான் இந்த பிகேஜின்னு ஒரு வேர்ல்டை சுற்றி பார்த்தான்ட்ருக்கு. மூணுக்கு போய்ட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டிங்கள ஃபஸ்ட்டு? அதெல்லாம் முடிச்சுட்டுனா இப்போ பிகேஜி வேர்ல்டுன்னு ஏதோ வேர்ல்டில் ஏன் அப்போனா எனக்கு சந்தோஷம். ஏன் சார் எப்போ பார்த்தாலும் என் சந்தோஷம் தான் உங்கள் சந்தோஷம். சரி, நீங்கள் போயிடுங்க. ஐயோ, இன்னும் பேச ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் பேசுவானே, கட் பண்ணிடலாம். சார் சார் நம்ம பேசலாம். சார், அப்போனா நானும் உங்கள் கூட சேர்றேன். என் பேர் ஸ்பேஸ்மேன், உங்கள் பேர் கண்டுபிடிச்சிட்டேன். உங்கள் மேலேயே போட்டுருக்கேன். ஓ அப்படியா? சரி, நீங்கள் இந்த வேர்ல்டை சுற்றி பார்க்கலாம். ஓகே சார். அம்மா, என்ன புதுசாக கட்டி வச்சுருவோம் அப்போ இந்த அன்மீன் பையன். ஆடாடாடாடா. ஏய் ஷவரி, என்ன குளிக்க முடியல. சரி போவோம். என்னடா இது ஏதோ ஐயோ, நல்ல வேலை ஸ்பேஸில் இந்த மாதிரி பண்ணிருந்தாலும் கொஞ்சம் பழுக்கம் இருக்குது. இப்போ மேலே போய் அதை அவ்வளோ புதுசாக ஒன்று கட்டி வச்சுருவாங்களோ விளாட்லாம். ஓ எம்மா, இவனை பார்த்துக்கிட்டு போகிறானே. ஐயோ எப்பா எப்படியோ வந்தாச்சு. ஜம்பே. ஐயோ எம்
ஆமாம், கால் உடஞ்சிடுச்சு. ஏதோ ஸ்பேஸில் இருக்கிற ஞாபகம் குடிச்சிட்டோம், கால் வடை ஒடிஞ்சிச்சே. என்ன பண்ண? சரி, சைக்கிள் அன்மீன்கிட்ட தான் சைக்கிள் கீழே இருக்கான்னு கேப்போ. அன்மீனே தேடி வரேனே. அன்மீன் அண்ணே, ஏதாவது சைக்கிள் இருக்கானே? சைக்கிளா? ஆமாம்ல, நானும் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு இப்போ உங்கள் இன்வென்ட்ரியை தோன்று பாருங்க, உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். அன்மீனே, நன்றி அன்மீன். ஓகே அன்மீன், வரட்டா? ஓகே அன்மீன், பாய் பாய். எப்பா, என்னடா இது வித்தியாசமாக இருக்கேதோ? ஐ திங்க் இது அன்மீன்னு நினைக்கிறேன். ஆமாம், அன்மீதே தான். அம்மா அடி, என்ன இந்த பட்டன் தான் குத்தா ஏதோ எப்பா டைட்டானிக் ரோபோட் மாதிரி. இங்கே ஏதோ போகுது, உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே வந்தாச்சு. எப்பா அடி வந்தாச்சு. இந்த ஸ்பேஸ் மண்ணால் சும்மாவா எல்லா இடத்துக்கு ஒன்று போவான். ஆனால் என்ன இவ்வளோ நேரமாக அரை மணி நேரமாக லோடு எடுத்துச்சு. உள்ளே வந்துருச்சு. எங்கடா என் சைக்கிளு? இன்னொன்றுக்குள்ளனா இருக்கும். என்னடா அது ஏதோ ஸ்கோர் போர்டுனா போட்டு வச்சுருக்கீங்க, லீடிங் போர்டா? என்னடா இது ஏதோ ஃபாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆஹா, அங்கே பார்த்தா டைட்டானிக் ரோபோட் இங்கேயும் இருக்கே. என்ன ஏதோ பட்டன் தான் ப்ரெஸ் பண்ண சொல்லுது, அப்புறம் பண்ணுவோம். இங்கே ஏதோ கேம் இருக்கா. ஸ்பேஸ் பிளானிங்னா சப்பனான மேட்ரு. அதனால என் ஸ்பேஸ் ஷிப் ஷூட்டை போட்டுக்கிட்டே இதை நான் முடிக்கிறேன். போட்டாண்டா என் ஸ்பேஸ் ஷிப்பை. பொற பிஜிஎம் நான் தான்டா வின்னரு. ஐயோ ஸ்கோர் போர்டை பார்க்கலே. இது என்ன இவ்வளோ பேசக்கூடாது. 1 minute 59. இதை விட நான் கம்மியாக பண்ணுறேன். இதுனா என் ஸ்பேஸ் காலத்தில் எவ்வளோ பார்க் அவுட் பண்ணேன்னு எனக்கு சொல்லிதான் தெரியாதுல்ல. தெரிஞ்சுக்கலாம். அது நீங்கள் ஒன்றே கைஸ் பண்ணணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல்லை வச்சு ஆலில் வச்சுடுங்க. யாருக்கிட்ட மின்னல் வேகம் கடிக்க. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ட். இருந்தாலும் இந்த ஸ்பேஸ்ஷிப் மேன் எடுத்து கொடுக்க மாட்டான். ஸ்பேஸ்ஷிப் மேன்னா யாரு? எப்படியோ அவன் 1 minute எடுத்துக்கிட்டான். நம்ம 59 seconds முடிச்சிட்டோம். ஸ்பேஸ் மேன் கமிங். பில்டிங் வித் பில்டிங் தாவும் உண்டா இந்த ஸ்பேஸ்ஷிப் மேன். ஓகே கைஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு. ஐயோ தெரியாமல் கையை இப்படி வச்சு பறந்துட்டேன். என்ன சரி, இன்னொன்று வேர்ல்டுக்குள்ளே போக போகிறோம் நான் நினைக்கிறேன். போகலாம். என்ன இப்போதால நான் இந்த வேர்ல்டு பார்த்துட்டு வந்தேன். சன்னுனா டிஃப்ரென்ஸு. சரி, அந்த டைட்டானிக் ரோபோட்டை அது என்னென்ன பண்ணுது? ஏதோ பட்டன்னா கொடுக்க சொன்னிச்சு, கூத்து பார்ப்போமே. டைட்டானிக் ரோபோட் நான் கிட்ட வந்துட்டேன். ஐயா ரெண்டு சிம்பலி. ரெண்டா? If you guys are looking for an incredible new series to watch, then you absolutely must check out Solo Leveling on Crunchyroll. So guys, download Crunchyroll, the world's largest anime library, and start your free trial right now. டைட்டானிக் ரோபோட் அப்படி என்ன பண்ணணும் பார்த்தே. ஓகே ஏப்பாடி, ஆல்ரெடி நான் வெறித்தனமாக இருப்பேன் என் ஸ்பேஸ்ஷிப் ஷூட்டில். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ்ஷிப் ஷூட் பண்ணால் நல்லா இருக்கு மேடா. ஐயோ செமையா பறவைலான போய்வேன். வணக்கம் போபோட்.
இது டைட்டானிக் ரோபோட் இல்லை, பறக்கும் ரோபோட். டபுள் ஜா. ஐயோ ஐயோ ஐயோ. ஆனால் இந்த ரோபோட் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லை, இது இருந்தாலும் சமாளிச்சிடும். எம்மா எவ்வளோ பெரிய. ஏய் ஸ்னோவி, நீ அங்கேயே இருக்க? நான் இவ்வளோ நேரம் தேர்ந்தேன் ஸ்னோவி பேக் சைடில் வருவான்னு பார்த்தா உனக்கே அந்த டைட்டானிக் ரோபோட்டை சீட்டு பண்ணி வச்சிடுதுன்னா பார்த்துக்கோ. ஏன் வெறித்தனமான டைட்டானிக் ரோபோட்டாக இருக்கும் போல இருக்கு. ஓ டைட்டானிக் ரோபோட் என்ன பாருங்க நீ. சரி வேர்ல்டுக்கு போ. என்ன வேர்ல்டுக்கு போகாத? சரி இங்கே பில்டிங் விட்டு பில்டிங், நாடு விட்டு நாடு, பில்டிங் விட்டு பில்டிங் கட்டோட போகிறேன். ஆனால் இது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமே. ப்ளீஸ் ப்ளீஸ். பில்டிங் விட்டு பில்டிங் தவிரனா அவ்வளோ ஈஸி இல்லடான்னு சொன்னேன். என்னை கீழே தள்ளி விட இந்த டைட்டானிக் ரோபோட்டுக்கு ஒரு அவுட்டு. டைட்டானிக் அவ்வளோதானே. எம்மா இந்த டைட்டானிக் ரோபோட் என்னப்பா இப்படி பவராக இருக்கு பாடி. எம்மாடி. ஓகே ஓடிக்கே போயிடலாம். என்னடா டைட்டானிக் ரோபோட்டு? ஓ டைம் ஓடிச்சா. சரி நம்ம போயிட்டு இன்னும் சுற்றி பார்க்க நிறைய இருக்கு, அது நான் பார்த்துட்டு வருவோம். ஓகே வாங்க போவோம். ஓகே 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 நம்ம பறக்கலாமா பறந்து போவோமா? யார் ராஜிங்க? 2 பொண்ணுங்க நிற்கிறீங்க உட்காந்துருங்க. என்னடா பெட்டுது ஸ்னோவி? உனக்கு இதான் தெரியுது. ஏய் வலிக்காத ஆவணம். ஹலோ, என் பேர்னா கோசிப் கேர்ள், அவன் பேர் அப்டேட் கேர்ள். அப்டேட்னா இந்த அப்டேட்னா பண்ணி விடுவாங்களே அவங்க சொல்லுங்கம்மா. ஆமாம் நான் இந்த மாதிரி ட்ரெய்லர் கொடுப்பேன். என்னென்ன ஸ்பாய்லர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓ ஸ்பாய்லரா? சரி ஓகே நான் வரட்டா? பேசிட்டு போங்க, எனக்கு டைம் இல்லைம்மா. சரி இன்னும் சுற்றி போங்க, நிறைய இருக்குது. அதுதானா நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே கைஸ், வாய்ஸ் ரொம்ப நேரமாக கொடுக்குறதுனால அதுக்கானே நீங்கள் ஒரு லைக் கொடுக்கலாம். ஓகே பை.